ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது சங்கீதம் 95ஆம் அதிகாரம். சங்கீதம் 95ஆம் அதிகாரத்திலே தேவனின் துதித்தல் பாடலை குறித்து சொல்லப்படுகிறது. அதே போல தேவனின் உயர்ந்த அவர் இந்த உலகத்தை வானத்தை பூமியையும் படைத்த தேவன் என்பதை குறித்து சங்கீதக்காரன் அந்த இடத்திலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சரின் ஜனங்கள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று. அது மிகவும் ஒரு அழகான வசனம். நாங்கள் காண்கிறோம் இந்த இடத்திலே அவர் நம்முடைய தேவன். நாங்கள் சொல்கிறோம் நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா, நம்முடைய அண்ணா என்ற ஒரு நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்களை நாங்கள் அப்படி சொல்லுகிறோம். இந்த இடத்திலே தேவனையும் சொல்லப்படுகிறது அவர் நம்முடைய தேவன் என்று. அதே போல சொல்லப்படுகிறது நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாக இருந்தால் அவர் யார்? அவர் எங்களுடைய மேய்ப்பர். எங்களுடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த இடத்துல மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அவங்கள கைக்குள்ளேயே வச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது பாதுகாவல். நாங்கள் அவருடைய கைக்குள்ளாக இருக்கிறோம். தேவன் எங்களை பாதுகாக்கிறார், தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். எங்களுடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆடுகளான நாங்கள் ஏன் பயப்படுவது? ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் எங்களை குறித்து கரிசனையாக எங்களை பாதுகாக்க இருக்கிறார். மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களுக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.